அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிர்மலா மாமியை கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, பொதுவாகவே நிர்மலா சீதாராமனை பொறுத்த அளவுக்கு எங்கே போனாலும் எந்த டேட்டாவும் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் பேசுகிறது, மத்திய பிரதேசில் பேசுகிறது, தமிழ்நாட்டில் பேசுகிறது, கேரளாலையும் போய் மாறி இருக்கிற டேட்டாவை வச்சு பல புழுகுகளை அவுத்து விட வேண்டியது அந்த அம்மாவோட இது. ரெண்டாவது வந்து அந்த அம்மா எதையும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாப்புல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பேச்சை நான் தான்டா என்னையை தவிர யாரும் கிடையாது, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு மமதை பிடித்த ஒரு பெண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களை பார்த்தாலே தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்காது. 90% பிஜேபியில் இருக்கவங்களுக்கு கூட நிர்மலா சீதாராமனை பார்த்தா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த தேர்தல் பத்திர ஊழல் இருக்கு இல்லையா, இந்த ஊழல் நாரி போயிட்டுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி 8500 கோடி ரூபாய்க்கு மேலே மிரட்டி பணம் பறித்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது பாம்பே ஏர்போர்ட்டு வேறு ஒரு கம்பெனி பேரில் இருந்திருக்கு. இடியை வச்சு ரைடு விட்டுருக்காங்க. ரைடு விட்டு ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா அதானி கைக்கு மாறிடுச்சு. அம்புஜா சிமெண்ட்டு சரியா, அப்படி நம்ம ஊர்லெலாம் பார்த்துருப்பீங்க விளம்பரம். அம்புஜா சிமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடி ரைடு, அதுக்கப்புறம் அவன் அதானிகிட்ட விற்றுட்டு போயிட்டான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மிரட்டி பணம் பறிப்பதா, இடி ரைடு விடுவது, பணம் வாங்குறது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். என்னென்னா, கம்பெனிகளை மிரட்டி பணம் வாங்குறது, பணம் வாங்கிட்டு மிரட்டுறது, இப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 8500 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. இதில் வந்து அதானியோட கம்பெனி அதானி கம்பெனி கிடையாது, மோடியோட கம்பெனி, மோடியோட பினாமி தான் அதானி, மோடி தான் அதுக்கு முதலாளி, உலக பணக்காரன் ஆகணும்னு சொல்லி மோடிக்கு தான் அந்த வெறி இருக்குது அப்படின்று நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை தொடர்ந்து அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினதை தொடர்ந்து இது வம்மம் வச்சுக்கிட்டே ஒரு 8 சம்மன் அனுப்புனாங்க. அவர் ஆஜராகவே இல்லை. கடைசியில் 9 சம்மன் அனுப்பி தூக்கிட்டாங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும்போது பரகல பிரபாகரன் இவர் தான் வந்து யாருன்னா நிர்மலா சீதாராமனுடைய கணவர். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து தேர்தலில் கடைசியாக ஓட்டு போடுறாங்க. எப்போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் சேர்ந்து போடுறாங்க. கணவன் வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள், மனைவி வந்து பிஜேபி ஆதரவாளர். அப்போ இந்த அம்மா வந்து செய்தி தொடர்பாளராக தான் இருந்தது. அதாவது இப்போ இங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களே, டிவிலெலாம் உட்காந்து பேசுவாங்க. அதாவது இந்த கட்சி செய்தி தொடர்பாளர், இந்த கட்சியோட இவர் அப்படின்னு பேசுவாங்களே. இந்த மாதிரி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியோட செய்தி தொடர்பாளராக தான் இந்த அம்மா இருந்தாங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சாங்க, செய்தி தொடர்பாளராக இருந்தாங்க. ஸோ இருக்கும்போது என்னென்னா, இவங்களுக்கு ஓட்டு வந்து ஆந்திராவில் இருக்குது அப்படின்றதுனால புருஷன் முன்னாடி 2 பேரும் ஆந்திராவில் ஓட்டு போடுறாங்க. அவங்க மாமியாரும் போடுறாங்க. இதில் புருஷன் வந்து விரலை நீட்டுறாரு, யார் பரகல பிரபாகரன். அதே மாதிரி இந்த அம்மாவை நீட்டுறாங்க. என்னென்னா, உள்ளுக்குள்ளே நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன், நான் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டேன்னு அன்னைக்கு பிரிஞ்சது தாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கொஞ்ச நாளில் அமைச்சராக மாறிச்சு. அமைச்சர் ஆகிற வரைக்கும் ஒரு கணவர் சரி, ஒரு ஏதோ நம்ம வேறு கொள்கை வேறு கட்சியில் இருக்கோம், இந்த அம்மா ஒரு கட்சியில் இருக்குது, சரி அமைச்சர் மத்திய அமைச்சர் வரைக்கும் ஆயிடுச்சே அப்படின்றப்ப ஒரு சந்தோஷப்பட்டுருக்கலாம். ஆனால் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவோட செயல்பாட்டினால குடும்பமே பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். குடும்பமே 2ஆகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கிடையாது, கணவன் மனைவிக்கான பிரச்சனை, அது வேறு விஷயம். அது நம்ம குடும்பத்துக்குள்ளே தலையிட முடியாது. அது இல்லாமல் இந்த தேசத்துக்கு நிர்மலா சீதாராமனால் ஏற்படக்கூடிய மரண கதி இருக்குல்ல, கேவலமான நிலைமை, கேடுகட்ட நிலைமைக்கு ஆளானது இந்த அம்மா வந்து. ஏன்னா பரகல பிரபாகரன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார நிபுணர் சரியா, ஒரு பொருளாதார சயின்டிஸ்ட். அவரும் வந்து இந்த அம்மையாரோட ஒன்றா படித்தவர் தான். ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பொருளாதாரத்தில் பெரிய கில்லி. ஆனால் இந்த அம்மாவுக்கு பொருளாதாரம் பற்றி ஜீரோ, ஒன்றுமே தெரியாது. டம்மி பீஸ்னால தான் மோடி கூப்பிட்டு நம்ம சொல்கிறத கேட்டால் போதுன்னு ஒரு ஆளாக வச்சுருக்காரு. ஏன்னா இந்த அம்மா மூலமாக இவர் சொல்லி பார்த்துருக்காரு, இந்த மாதிரி இது வந்து நாளைக்கு பிரச்சனை வந்துடும், ஏன்னா அவர்கள் சொல்வதற்காக பதவிக்காகவும் இது போன்றெல்லாம் செய்தால் வந்து நாளைக்கு விசாரணை வழக்குன்னு வர வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் மனைவிட்ட சொன்னதாக தகவல். ஸோ இப்படி இருந்தாலும் அந்த அம்மா அதை பற்றி கவலை இல்லை, எப்படி பதவி விட முடியும், நமக்கு வந்து எம்பிஆர் கூட இது இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் மத்திய அமைச்சர், அதுவும் மத்திய நிதியமைச்சர் ஆக்கி வச்சுருக்கும்போது ஓனர் சொல்கிறது தானே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இந்த அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. இவர் போகவே இல்லை, அந்த ரெசிடென்ஸுக்கு இவர் போய் குடியேறவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மத்திய நிதியமைச்சராக அந்த அம்மா ஆனவுடனே
என்னென்ன இந்த நாட்டுக்கு கேடு வந்தது, எதை விற்றாங்களோ எதை வாங்கினாங்களோ எல்லாத்தையும் புட்டு அதுக்குள்ள ஆதாரத்தோட எல்ஐசியில் இருந்து யார் அதானிக்கு பணம் கொடுத்ததுலேருந்து, ஸ்டேட் வங்கியிலேருந்து அதானி கடன் கொடுத்ததுலேருந்து எல்லாத்தையும் அவர் புட்டு வைத்து அவ்வப்போது பகிரங்கப்படுத்துவது தான் பரகல பிரபாகரன் அவருடைய வேலை. என்னென்னா மனைவி அமைச்சராக இருந்தால் சைலண்ட் ஆகிருக்கலாம், அமைதியாக போய் அவர் வீட்டிலேயே தங்கிட்டு நல்ல சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கலாம். ஆனால் பரகல பிரபாகரன் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவரே ஒரு பெரிய அறிஞர், அவரே ஒரு சோசியல் சயின்டிஸ்ட், அவரே வந்து ஒரு என்னென்னா பொருளாதார நிபுணர். அவர் வந்து போமா நீ நல்லாரு எப்படியோ போயிட்டு போ, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கார். அவர் தொடர்ந்து நிர்மலா விமர்சித்து வந்த நிலையில் இப்போ ஒரு புதுசாக ஒரு குண்டை போட்டிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து இந்த தேர்தல் பத்திர முறைகேடு அப்படின்றது உலக ஊழல் அப்படின்றார். உலகத்திலே நடந்திருக்காது, இப்படி ஒரு ஊழல் நடந்தது இல்லை, இனி நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஊழல் தான் இந்த தேர்தல் பத்திர ஊழல். இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வர்றதுனால இந்த அம்மையார் தான் இதுக்கு பொறுப்புன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஊழலை இந்தியா இதுவரை சந்தித்ததில்லை, ஏன் இந்த உலகமே இப்படி ஒரு ஊழலை சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமனை கழுவி ஊற்றிருக்காரு, மற்றும் மோடியை கழுவி ஊற்றிருக்காரு, அந்த ஆட்சியை கழுவி ஊற்றிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய இந்திய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திராவில் மட்டும் இல்லாமல் தேசிய அரசியலில் நேஷனல் மீடியா எல்லாருமே நிர்மலா சீதாராமனை தன்னுடைய கணவரே கழுவி ஊற்றினது புட்டு வச்சுருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க, இந்த 8500 கோடி எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது, எப்படிலாம் மிரட்டி பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டீட்டெயிலாக ஒரு 20 நிமிடங்கள் எல்லாத்தையும் எப்படி யார் என்ன எங்கேருந்து காசு வருது, இந்த அதானி கம்பெனிக்கு ஓனர் யார், ஏன் மோடிக்கு பேராசை பணத்தாசை, ஏன் வந்து மோடிக்கு என்ன லட்சியம், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாக இருந்ததான் மோடியோட லட்சியம். சரி, பிள்ளைக்குட்டி இல்லை பொண்டாட்டி இல்லை யாருமே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் பணவெறி. பல கோடீஸ்வரர்கள் உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் ஏற்கனவே கோடீஸ்வரனாக இருப்பான், இந்திய நம்பர் 1 பணக்காரனாக இருப்பான், உலகத்தில் 10வது பணக்காரனாக இருப்பான். இருந்தபோது அவன் நிறுத்த மாட்டான், டெய்லி பிஸியாக தான் இருப்பான். காலையிலேருந்து கிளம்புனா அப்படின்னா அவனோட கோல் வந்து முதல் பணக்காரன் ஆகிறது. சரி, முதல் பணக்காரன் ஆகிட்டானா விட்டுருவான்னு பார்த்தீங்கன்னா அதை தக்க வைப்பதற்காக திருப்பியும் ஓடிக்கொண்டே இருப்பான். அது போன்ற ஒரு மனிதர் தான் மோடி. எனவே இந்த கம்பெனிக்கு மோடி தான் ஓனர் அப்படின்னு சொல்லி அடித்து சட்டமன்றத்தில் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் அப்போ வந்து மோடி ஓனர் ஆகிட்டார், மோடி வந்து அதானி கம்பெனிக்கு ஓனர், அதானி கமிஷன் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி போனதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்கு ஏதாவது செஞ்சாகணும்ல. அப்படி இருந்தால் கூட இந்த ஓனர் மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கம்பெனியிலேருந்து அதானி கம்பெனியிலேருந்து ஒரு பைசா கூட இந்த தேர்தல் இதுக்கு கொடுக்கவே இல்லை, எது தேர்தல் பத்திரத்துக்கு பணம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு கூறப்படுகிறது. அதன்படி தான் பார்த்திங்கன்னா பரகல பிரபாகரன் சொல்கிறாரு, இப்படி ஒரு மெகா ஊழல் உலகத்திலே நடந்ததில்லை. அவர் வந்து தன் மனைவி நிதியமைச்சராக இருக்கார், அவர் நிதி இதுக்குள்ளே தான் அந்த ஸ்டேட் வங்கியும் வருது, இந்த சட்டமும் வருது, எல்லா கன்றாவியும் அதில் தான் வருது என்ற போதிலும் நிர்மலா சீதாராமன் ஒரு நாளைக்கு தெரிஞ்சு செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோ மோடிக்கு முழு அடிமையாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு நாள் வழக்கை சந்தித்தே ஆக வேண்டும், சிறை செல்வதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ நிலவுது. எனவே காட்சிகள் மாறலாம், ஆட்சியும் மாறலாம். மாறினதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நிர்மலா சீதாராமனால் இந்த நாட்டுக்கு நடந்த கேடுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. ஏனென்றால் ஒரு அடிமையாக, ஏன்னா இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் எப்படி வந்து சொல்கிறதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அமைச்சர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி மோடி சொல்வதற்கெல்லாம் கையெழுத்து போட்டு அடிமையாக இருப்பது மட்டுமல்லாமல் வாய் சவுடாலாக வந்து இது கரெக்டு அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் போய் பேசுகிறது தான் நிர்மலா சீதாராமனோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் என்றைக்காக இருந்தாலும் மோடி மீது ஒரு வழக்கு வந்து ஒரு சிக்கினால் நிச்சயமாக நிர்மலா சீதாராமனும் அதில் சிக்குவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.